24/8/2026 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 7ஆம் நாள். வளர்பிறை கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 10:16 வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று காலை 9:36 மணி வரை பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 10:16 மணி வரை சித்தயோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரணயோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். கரணம் இன்று மாலை 6:27 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 10:16 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கூலிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். அதாவது இன்றைக்கி கிழக்கு திசையை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணக்கூடாது எந்த விஷயமா இருந்தாலும். ஆனால் லௌகீகம், உத்தியோகம், தொழில் வியாபாரம், சுபகாரிய பேச்சுக்கள், அசுபகாரியம் ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ கிழக்கு திசையை நோக்கி நான் பயணம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பரிகாரமாக கொஞ்சம் தயிர் கேர்டு சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, உங்கள் பயண வாய்ப்புகள் அருமையாக நிறைவேறும். சிம்ம லக்னம் இருப்பு 4 நாழிகை 14 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:05 இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் குரு உச்சம், சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம், தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் அற்புதமாக வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கிறனால பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஓம் நம சிவாய் 108 தடவை சொல்லுங்க எல்லா ராசிக்காராலும். அதேமாதிரி இன்றைக்கி நவகிரகங்களில் உள்ள மாத்திருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். அன்பான மேஷ ராசினியர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினமும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் நினைத்த காரியங்களை அருமையாக சாதித்துக் கொள்ளலாம். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். இல்லத்தரசிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமான சில காரியங்கள் அருமையாக நிறைவேறும். தந்தையாரின் ஆதரவு கிடைக்கும். அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியது ஓம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாளும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் சந்திராஷ்டமம் தொடர்கிறது. அதனால் மனசில் சங்கடங்களும் இருக்கும். உடலில் ஒரு அசதி, சோர்வு இதெல்லாம் இருக்கும். ஏன்னா உங்கள் ஜென்மராசியை வேறு குரு, இந்த சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையை வேறு பார்த்துட்டு இருக்கார். என்ன, குருவும் 3ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் வக்கரமாக இருந்தாலும் பார்வை வக்கர பார்வை வேறு விழுது. ஸோ இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுக்கலாம்ங்கிறதுனால கவனமாக இருக்கணும். இது ப்ரீகாஷனாக சொல்ல எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் அப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. தசாபுக்தியில் நல்லபடியாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வாகன பயணங்களில் கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் பெரிதாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். இன்றைக்கி கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஓம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாளும் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு திருநாள்.
ஏனெனில் களத்திர பகவான் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயலாற்றுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷவானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். கணவரின் அன்பும் ஆதரவும் பெருகும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அதி அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதுவம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு திருநாள். ஏனெனில் உங்களது பகைருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இன்றைய தினமும் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அதிரடியான முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கடகராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷமான குழப்பமாக இருக்கும். ஏனெனில் உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இன்றைய தினமும் உலா வருகிறார். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக இருக்கும். மனதில் ஒருவித குழப்பம் இருந்தாலும் ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கன்னி ராசினியர்களே, இன்றைய நாள் அதேபோல் நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அருமையாக நிறைவேறக்கூடிய ஒரு நாள். சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு உறவினர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாளும் அதிரடியான சில மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். ஏனெனில் உங்களது சகாய பாவம் என்கிற 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெற்று மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு நல்ல தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். எதிர்பார்த்தபடியே கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகி வெற்றியை கொடுக்கும். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் கலகலப்பான ஒரு நாள், உற்சாகமான ஒரு நாள். ஏனெனில் இன்றைய தினமும் சந்திர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உலா வருவதால் சந்தோஷவானில் சிறகடித்து செல்வீர்கள். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். அதேபோல் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும்.
இன்றைய தினம் விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினமும். ஏனெனில் உங்களது ஜென்மராசியில் சந்திர பகவான் உலா வருவதால் மனதில் சில கிளேசங்கள் தோன்றி மறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வேலை பளு அதிகரிக்கலாம். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மௌனமாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக புதிய நபர்களை சந்திக்க நேரிடலாம். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் அற்புதமான சுபகாரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். உங்களது அயனசேன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வருவதால் சந்தோஷமான சில செய்திகள் உங்களுக்கு அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வருமானத்தை பார்ப்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். அரசியல்வாதிகள் இடமாற்றம் காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக சில காரியங்களை செய்து மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்திற்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய தினமும் உங்களுக்கு சொர்க்க நாள். ஏனெனில் லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் வருமானத்தை ஈட்டித்தரும். அதேபோல் ஆட்டோ வேன் அவர்களுக்கெல்லாம் அது ஓட்டும் டிரைவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமான சில செய்திகள் அருமையாக வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் பொறுப்போடு சிறப்புகளை பெறக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜீவன பாவம் என்கிற 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் உத்தியோகத்தில் வேலை பளு இருந்தாலும் இன்முகத்துடன் செய்து முடித்து அருமையாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவும். புதிய வாடிக்கையாளர்கள் வந்து இணைவார்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். மீனராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன்.